ஒரு மூடிய கதவுக்கு பின்னால என்னவெல்லாம் இருக்கலாம்? இன்னைக்கு ஒரு சாதாரண அக்கறை எப்படி ஒரு கொலை வழக்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு பார்க்க போறோம். ஒரே ஒரு சின்ன க்ளூ ஒரு பெரிய மர்மத்தை எப்படி உடைச்சதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, ஒரு கக்கரையுள்ள பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இருந்துதான். 3 நாளா ஒரு கதவு திறக்கவே இல்ல. அது அவங்க மனசுல ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. இந்த சின்ன கவலை தான் ஒரு பெரிய மர்மத்தோட கதவையே திறக்க போகுது. ஃபோன் அடிச்சும் எடுக்காதப்போ அந்த அக்கறை கவலையா மாறுது. இப்போ இது வெறும் பக்கத்து வீட்டு பிரச்சனை இல்ல, போலீஸ வரவழைக்கிறாங்க. ஒரு சாதாரணமான காலை பொழுது ஒரு குற்றக்களமா மாறப்போகுது. கதவை உடைச்சதும் அந்த ரூம்ல இருந்த அமைதி உடையது. உள்ள ஒரு உடல், எதுவுமே பேசாத ஒரு மௌன சாட்சியா கிடக்குது. இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த அமைதியான ரூம் தான் புதிரோட முதல் பக்கம். சரி வாங்க, இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். எந்த ஒரு கிரைம் கேஸ்லயும் முதல் 24 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிரைம் சீன் என்ன சொல்லுது? அதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான சாட்சி. இங்க தான் விசாரணைக்கு ஒரு முக்கியமான ட்விஸ்ட் கிடைக்குது. மரணம் சந்தேகத்துக்குரியதுதான், ஆனா அங்க எந்த போராட்டமும் நடந்ததற்கான அறைகுறியே இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு திருட்டு முயற்சி இல்லைன்னு தெளிவா தெரியுது. அப்போ கொலையாளி அருணுக்கு நல்லா தெரிஞ்சவரா, அவர் நம்பி வீட்டுக்குள்ள விட்ட ஒருத்தரா தான் இருக்கணும். கையில பெரிய தடயங்கள் எதுவும் இல்லாதப்போ போலீஸ் அடுத்ததா மனுஷங்க மேலதான் கவனத்தை திருப்புவாங்க. இன்ஸ்பெக்டர் குமார் அருணோட நெருங்கிய வட்டாரத்தில் இருந்தவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறார். நண்பன், கூட வேலை பார்க்கறவங்க, பக்கத்து வீட்டுக்காரர், இந்த 3 பேர்ல ஒருத்தர் உண்மையா மறைக்கிறாங்க. முதல் சந்தேக நபர் நண்பன் ரவி. பணப்பிரச்சனை இருந்ததை ஒத்துக்கிறான், ஆனா அது ஒரு சின்ன விஷயம் ரொம்ப சாதாரணமா சொல்றான். ஒரு கொலைக்கான மோட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இவ்ளோ எளிதா கடந்து போறது உண்மையா, இல்ல எதையும் மறைக்க பாக்குறானா? அடுத்தது கூட வேலை பார்க்குற மீனா. ஒரு சின்ன வாக்குவாதம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க பதில் ரொம்ப தயார் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த வாக்குவாதம் அவ்ளோ சின்னது இல்லையோ, அதுக்கு பின்னால என்ன இருக்கும்? பக்கத்து வீட்டுக்காரர் சுரேஷ் தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி ரொம்ப அப்பாவியா காட்டிக்கிறாரு. இப்போ நம்ம கிட்ட 3 சந்தேக நபர்கள் இருக்காங்க. 3 பேரும் சொல்ற கதைகள் நம்புற மாதிரியும் இருக்கு. விசாரணை ஒரு முட்டுச்சந்துல வந்து நிக்குது. மனுஷங்க பொய் சொல்லலாம், ஆனா டெக்னாலஜி அது பொய் சொல்லாது. வாக்குமூலங்கள் கை கொடுக்காத நிலையில இன்ஸ்பெக்டர் குமார் டெக்னாலஜியோட உதவியை நாடுறாரு. இங்கேதான் இந்த கேஸோட மொத்த போக்கையும் மாத்த போற ஒரு ஆதாரம் கிடைக்குது. ஒரே ஒரு சின்ன காட்சி ஒரு பெரிய உண்மையை உடைச்சு சொல்ல போகுது. சிசிடிவி காட்சிகள் எல்லா பொய்களையும் உடைச்சிடுச்சு. தனக்கு அருண அவ்வளவா தெரியாதுன்னு சொன்ன அதே பக்கத்து வீட்டுக்கார சுரேஷ் கொலை நடந்த ராத்திரி அருணோட வீட்டுக்குள்ள போயிருக்காரு. இப்போ விசாரணை வாளையும் சுருங்கி ஒரே ஒருத்தர் மேல வந்து நிக்குது. பொய் மாட்டிக்கிட்டதும் ஆட்டமே மாறுது. இனிமே இது வெறும் புலனாய்வில்ல, இது ஒரு உளவியல் யுத்தம். இன்ஸ்பெக்டர் குமார் கையில ஆதாரத்தோட சுரேஷ் முன்னாடி நிக்கிறாரு. தப்பிக்கவே வழியிலேன்னு தெரிஞ்சதும் ஒருத்தரோட மனநிலை என்ன ஆகும்? மறுக்க முடியாத ஆதாரத்தை கண்ணுல காட்டும்போது எவ்வளோ பெரிய மௌனமும் உடையத்தானே செய்யும். சுரேஷோட மௌனம் உடைய ஆரம்பிக்குது. ஆனா அவர் இன்னும் முழு உண்மையும் சொல்லல. சும்மா பேச போனேன், வீட்டுக்குள்ள போனதை ஒத்துக்கிறாரு, ஆனா என்ன நடந்துச்சுன்னு மறைக்கிறாரு. இது உண்மையை நோக்கிய முதல் அடிதான், ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நான் அவனை கொல்ல நினைக்கல சார். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? இது ஒரு விபத்தா, இல்ல திட்டமிட்ட கொலைய மறைக்கிற கடைசி தந்திரமா? ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு மரணம். இது திட்டமிட்ட கொலை இல்ல, ஒரு நிமிஷ கோபத்துல நடந்த ஒரு விபரீதம். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வாழ்க்கையே முடிச்சிடுச்சு. அந்த ஒரு கணத்துல கட்டுப்பாட்டை இழந்ததோட விளைவு ஒரு உயிரையே பறிச்சிடுச்சு. கேஸ் முடிஞ்சுது, ஆனா அதோட விளைவுகள்? ஒரு நிமிஷ கோபம் எத்தனை பேர் வாழ்க்கையை தலைகீழா மாத்திருக்கு பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர் குமார் சொல்ற இந்த ஒரு வரி இந்த மொத்த வழக்கின் சோகத்தையும் அப்படியே சுருக்கமா சொல்லிடுது. ஒரு நிமிஷம் கோபம், ஒரு வாழ்நாள் முழுக்க வருத்தம். சட்டம் தன் கடமையை செய்யுது. சுரேஷ் கைது செய்யப்படுறாரு. ஆனா சட்டம் கொடுக்கிற தண்டனை அந்த ராத்திரி நடந்த சோகத்தை மாத்திடுமா என்ன? ஆமா, மூடிய கதவுகள் மர்மங்களை மறைக்கலாம், ஆனா உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். இந்த கேஸ்ல உண்மை வெளியே வந்துருச்சு. ஆனா அதுக்காக கொடுக்கப்பட்ட விலை, அதுதான் நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.